ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள சூழலில் ஆளும் கட்சியினர் உட்பட வேட்பாளர்கள் அனைவரும் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த வாக்கு சேகரிப்புகளின் போது மோதல்களும் ஏற்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் வேகமெடுத்து வருகிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளான திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகாலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது ஆதரவாளர்களுடன் சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் வாக்கு சேகரித்தார். சுயேட்சை வேட்பாளர் செல்லபாண்டியன் சாட்டையால் தன்னைத்தானே அடித்து நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என சாட்டையால் அடித்துக் கொண்டார். மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் திருமலை மது மற்றும் புகையிலை பழக்கங்களை கைவிட வலியுறுத்தி புகையிலையை சாலையில் தீயிட்டு கொளுத்தியும் மதுபானங்களை சாலையில் ஊற்றியும் வாக்கு சேகரித்தார். நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி வஉசி பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களிடம் வாக்கு சேகரித்து துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து பரப்புரை செய்தார். இதன் பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் சென்று தேவாலயம் முன்பாக துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அங்கேயே பெரியாரை இழிவாக பேசியவர்களை புறக்கணிப்போம் என்ற வாசகம் அடங்கிய துண்டறிக்கையை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் வழங்கினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அங்கிருந்த காவல்துறையினர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் சாலையின் மறுபக்கத்தில் நின்றபடி துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை தாக்கி அவர்கள் வைத்திருந்த துண்டு பிரசுரங்களை கிழித்தெறிந்தனர். இதனையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் தேவாலயம் முன்பாக சீதாலட்சுமி உள்ளிட்டோர் அனுமதியின்றி பரப்புரையில் ஈடுபட்ட நிலையில் இதுகுறித்து பறக்கும்படை அதிகாரி ஈரோடு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் சீதாலட்சுமி உள்ளிட்ட 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் மணிகண்டன்.